Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு குறைவான நேரத்தில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் காலிஃப்ளவரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சுடு தண்ணியில் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடார வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 15லேருந்து 20 பாதாம் சேர்த்துக்கலாம். பாலோட ஏடை சேர்த்து வச்சுருந்தோம். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.